ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி குருமா ஒன்று செய்யலாம் ஈஸியாக. அதுக்கு தேங்காய் ஒரு கால் கப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகு, அப்புறம் கசகசா ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். தீய நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு பெருசாக 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். தேங்காவோட அரைக்கும் போது கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி கொதிச்சு இருந்துச்சு. நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.